ஃபிராங்கிபாணி எ ஷார்ட் ஸ்டோரி இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த சாங் வந்து ஒரு 8 months இருக்கும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னானுங்க இந்த சாங் கேள்றா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் தான் இன்ஸ்டாகிராமில் இந்த 2 லிரிக் வந்து நல்ல ட்ரெண்டில் இருந்துச்சு. அவள் ஒன்றும் புனிதமில்லை, மனிதரில் யாரை புனிதம் சொல்ல, இருவாழும் மனிதருக்கு அவள் போல் ஒளி தர ஆளே இல்லை. ஒரு நாள் ரொம்ப ரேண்டமாக ஒரு நாள் வந்து ஸ்பாட்டிஃபை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு வந்து சஜஷன்லாம் வந்துச்சு. சரி கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி கேட்டேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று, நைட்டு ஒன்றுன்னு டேப்லெட் மாதிரி 3 வேலையும் போட்டு கேட்டுன்னே தான் இருக்கேன். இந்த பாட்டோட டியூரேஷன் என்னமோ 10 நிமிஷம், ஆனால் அது போகிறதே தெரியாது. நான் இப்போ சொல்கிறேன், இல்லைன்னா வேறு யாராவது வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லி போயிட்டு அந்த சாங் அப்படி கேட்டுறாதீங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ரேண்டமாக ஒரு நாள் போட்டு பீஸ்ஃபுல்லாக அந்த சாங்கை கேளுங்க, அப்போ புரியும். இத்தனை நாள் இந்த பாட்டை கேட்டு இதுக்கான விஷுவல் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம யோசித்து அதை ஒரு மாதிரி அப்படியே ஓட்டி நின்றுருப்போம். இப்போது ஒரு ஷார்ட் ஃபிலிமாகவே விட்டாங்க. அது வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லாம் தாண்டி நான்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு 100 மடங்கு வந்து அந்த விஷுவலுக்கும் அந்த சாங்குக்கும் அல்ட்டியாக இருக்குது. யோ கேபர் கொண்டுட்டையா, உனக்கு ஒரு உம்மா, உன் கிட்டாருக்கு ஒரு உம்மா போயா.